தனுஷ்கோடியின் சுனாமியிலும் கடலின் நடுவே கம்பீரமாக நிற்கும் கோதண்டராமசாமி கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இப்ப கோயிலுக்கு போகலாம். இலங்கையை நோக்கி விரிந்திருந்த கடற்கரையின் அலைகள் மெதுவாக கரையை தழுவிக் கொண்டிருந்தன. அந்த அமைதியான இடத்தில் ஸ்ரீராமர் தனது வானர படையுடன் நின்றிருந்தார். சீதையை மீட்க இலங்கைக்கு செல்லும் தருணம்தான் இது. அந்த வேளையில் வானத்தில் இருந்து ஒரு தேர் இறங்கியது. அதிலிருந்து ராவனின் தம்பியாக விபீஷ்ணன் இறங்கி வந்தான். ஸ்ரீராமனின் முன்பு கைகூப்பி நின்றான். ராமபிரானே, நான் தர்மத்தின் வழியில் நடக்க விரும்புகிறேன் என்றும் என் அண்ணன் ராவணன் என் அறிவுரையை ஏற்கவில்லை, இனி உங்களை நான் சரணடைகிறேன் என்று ராமபிரானிடம் முறையிட்டான். இதை கேட்ட வானர படையினர் சந்தேகமடைந்தனர். இவன் எதிரியின் தம்பியாச்சே, இவனை எப்படி நம்புவது? ஒருவேளை உளவாளியாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகப்பட்டனர். அப்போது அனுமன் விபீஷ்ணனின் முகத்தை பார்த்தார். இவன் உண்மையிலேயே சரணடைந்துதான் வந்திருக்கிறான் என்று கூறினார். அதை கேட்ட ஸ்ரீராமர் அனைவரையும் நோக்கி, ஒருமுறை என்னை சரணடைந்தவரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், அவரை காப்பதுதான் என் தர்மம் என்று கூறினார். விபீஷ்ணனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் ராமர். இந்த மகத்தான சரணாகதி நிகழ்ந்த புனித இடமாகத்தான் இன்று தனுஷ்கோடியில் உள்ள இந்த கோதண்டராமர் சாமி கோயில் என்று நம்பப்படுகிறது. பின்னர் ராமர் கடலை கடந்து இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டார். போருக்கு பிறகு விபீஷ்ணனை இலங்கையின் அரசனாக பட்டாபிஷேகம் செய்து ஆசீர்வதித்த இடமும் இதுவே என்று பாரம்பரியமாக மக்களிடம் நம்பப்படுகிறது. அந்த நிகழ்வை நினைவு கூறும் ஓவியங்கள் இன்றும் கோவிலின் சுவர்களில் காணப்படுகின்றன. காலங்கள் மாறின, நூற்றாண்டுகள் கடந்தன. கடலின் நடுவே இந்த கோவில் அமைதியாகவும் கம்பீரமாகவும் நிற்கிறது. 1964 தனுஷ்கோடியை பேரிழிவு புயல் தாக்கியது. ஊரே கடலில் மூழ்கியது. வீடுகள், ரயில் நிலையங்கள், தேவாலயங்கள் என பல கட்டிடங்கள் அழிந்தன. ஆனால் கோதண்டராமன் கோவில் மட்டும் நிலைத்து நின்றது. அதனால் இந்த கோவில் பக்தர்களிடையே இன்னும் அதிக புனிதத்தையும் வரலாற்றின் முக்கியத்துவத்தையும் பெற்றது. இன்று கடலால் சூழப்பட்ட இந்த புனித தலத்தில் ஸ்ரீராமர், சீதை, லட்சுமணர், அனுமன் மற்றும் விபீஷ்ணன் ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். ராமாயண வரலாறு, சரணாகதி தத்துவம், பக்தி மற்றும் தர்மத்தின் மகத்துவத்தை உலகிற்கு நினைவூட்டும் திருத்தலமாகவே தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோவில் விளங்குகிறது.